இந்த தாக்குதலை கண்டுபிடிச்சு முன்னாடியே தடுத்து நிறுத்தி இருக்க முடியாதா? ஏன்னா காஷ்மீர் அப்படின்றது இப்படி நம்ம இருக்கக்கூடிய நார்மல் இது இல்லை. அங்கே எல்லா இடங்கள்லையும் இன்னும் சொன்னால் உளவு தகவல்கள்லாம் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைக்கக்கூடிய ஒரு இடம். இதை தடுத்து நிறுத்தியிருக்க முடியாதா அப்படின்ற கேள்வியும் முன்வைக்கிறாங்க. முதல்ல நாங்கள் அங்கே உயிரிழந்த அப்பாவி பொதுமக்கள் அவங்க எல்லாருக்கும் இப்போ தான் ஒரு மோட்ச தீபம் ஏற்றி நாங்கள் அவங்களுக்கெல்லாம் அஞ்சலி செலுத்திட்டு வந்திருக்கிறோம். அவர்களுக்கெல்லாம் அவங்க குடும்பத்தினருக்கு அனுதாபத்தை கட்சியின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி ஒரு பயங்கரவாதத்தை, இந்த மாதிரி ஒரு தீவிரவாதத்தை, பொதுமக்களை, அப்பாவி பொதுமக்களை எல்லாம் அடையாளப்படுத்தி கொலை செய்யும் இந்த ஒரு வக்கரமான ஒரு தீவிரவாதத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். முதல்ல கடுமையான வார்த்தைகள் ஐ வாண்ட் டு டெல் தட். அதன் பிறகு இப்போ இந்த நேரமும் இந்த காலமும் எப்படிப்பட்டதென்றால், நான் இதை ஒரு கட்சியின் எண்ணமாக இல்லாமல் இந்திய தேசத்தின் குடிமகனான எண்ணமாக தான் நான் எல்லாத்தையும் வெளிப்படுத்திகிட்ருக்கேன். இப்போ ஒவ்வொரு நபரும் நாங்கள் நம்ம எந்த பிரிவை சார்ந்திருக்கிறோம், எந்த கட்சியை சார்ந்திருக்கிறோம், எந்த இனத்தை சார்ந்திருக்கிறோம், எந்த மொழியை சார்ந்திருக்கிறோம் என்ற எண்ணம் இல்லாமல் நம்ம ஒன்றா நிற்கிறது தான் இந்த நேரத்தில் மிகப்பெரிய அவசியமான அத்தியாவசியமான நேரம். நாட்டு மக்கள் அத்தனை பேரும் கன்சாலிடேட்டடாக நின்று இந்த நாட்டின் அமைதியை, இந்த நாட்டின் நீதியை, இந்த நாட்டில் அது எந்த கவர்மெண்ட் ஆட்சியில் இருந்தாலும் இந்த நேரத்தில் இதெல்லாம் தான் செயல். ஏன்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இதே மாதிரி நடந்திருக்கிறது. 17 முறைகள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் தீவிரவாதிகள், பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இது ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக நான் சொல்லலை. அப்பவும் தேசம் கட்சி பாகுபாடின்றி எல்லாரும் ஒன்றா நிற்கணும். இதற்கான காரண காரியங்கள் எப்படி அவர்கள் முளைத்தார்கள், எதனால் வந்தாங்க, எங்கேருந்து ஊடுருவினார்கள். இல்லை அதான் இது அரசு இது எப்படி கோட்டை விட்டுச்சுன்னு நான் கேட்கல. இது தடுத்திருக்க முடியாதான்னு என்னோட கேள்வியை நான் அப்படி தான் கேட்டேன். இது எல்லோருக்கும் பொறுப்பு இருக்குது, காங்கிரஸ் கட்சிக்கும் பொறுப்பு இருக்குது, ஆண்டவங்க அப்படின்னு அடிப்படையில். அதாவது இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காவல் பணி, இந்த மாதிரி உளவு பணி எல்லாமே தினம் 100 மார்க் வாங்குறது. என்றைக்காவது ஒரு நாள் 99 மார்க் வாங்குறப்ப இந்த ஃபெயிலியர்ஸ் நடக்கும். இந்த காவல் பணி மட்டும், இது ஒரு பெரிய காவல்துறை உயர் அதிகாரி எங்கிட்ட சொன்னதை நான் அப்படியே சொல்லணும். தினம் 100 மார்க் வாங்கினா தான் பாஸ் மார்க். தினம் வாங்கணும். ஒரு தடவை பாஸ் பண்ணிட்டோன்னா அது பட்டயம் கிடைக்காது. அப்போ ஒரு முறை நடக்கவில்லை. அதுவும் இல்லாமல் இந்த இடம், அங்கே முன்னாடி கர்னல் அவர்கள் சொன்னார், இந்த ஒரு பர்டிகுலர் இடம் ஒரு பள்ளத்தாக்கு, அந்த இடத்துல வண்டி வாகனங்கள் போகாது, எல்லாரும் ஒரு ஒத்தடி பாதையில் போய் மாட்டிக்கிறாங்க. அந்த இடத்துல தப்பிச்சு வெளிவர முடியாது. குதிரை வண்டியிலையோ குதிரையிலையோ முதுகில் சுமந்தோ பல்லக்கிலையோ போக வேண்டிய இடம். அந்த இடத்துல போய் எல்லாம் மாட்டிக்கிறாங்க. அந்த இடத்த பொதுவாக இது அமைதியான சூழல் நடக்கிற இடத்துனால எங்கெல்லாம் சிஆர்பிஎஃப் ரிசர்வ் போலீஸ் நிற்கிற இடம் கிடையாது எப்போவுமே. இது இந்த இடம் அதிகமான அந்த அச்சமூட்டக்கூடிய எந்த ஒரு நிகழ்வும் இருக்காது. அங்கே ஒரு இயற்கை சூழலை ரசிக்கக்கூடிய ஒரு ரம்மியமான ஒரு சூழல் இருக்கிறது. அந்த ஜம்மு காஷ்மீர் போலீஸ் மட்டும்தான் அங்கே இருப்பாங்க எப்போவுமே, வழக்கமாகவே. அதனால் அந்த இடத்தை இவங்க திட்டமிட்டு தேர்வு செய்திருக்கிறார்கள். அந்த மாதிரி எங்கே மிலிட்ரியோ மற்ற ஃபோர்ஸோ இல்லையோ, எங்கே அவங்களால ஈஸியாக வண்டியில் வர முடியாதோ அந்த மாதிரி இடத்த ஒரு தேர்வு பண்ணி அது அவங்க நடத்தினதை விட அந்த கொலை சொல்ல செய்யப்பட்ட விதம் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறது, அந்த இறந்து போனவரோட மனைவி சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் தான் இன்னும் மிகவும் ஆழமாக அந்த காயத்தை இன்னும் அதிகமாக்குகிறது. அப்போ இது எந்த ஒரு அரசாக இருக்கட்டாலும், யார் ஆட்சியில் இருந்தாலும் இது போன்ற ஒரு நிகழ்வுகள் நடக்காமல் பார்க்குறதுல கூடுதல் கவனத்தோடு தான் இருப்பார்கள். அதையும் கண்ணை தட்டி ஒரு அந்நிய சக்தியோட பலத்தோட, அண்டை நாட்டோட பலத்தோட, ஏற்கனவே அங்கே இருந்த பிஓகேன்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்லேருந்து எளிதாக உள்ளே போகக்கூடிய ஊடுருவல்காரர்கள் இருக்கிறார்கள் அங்கேருந்து. அதனால் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 2500 மைலுக்கு மேலே சுற்றி போகுது, வேலிகள் போட வேண்டிய இடம் இருக்கிறது. அந்த மாதிரி பாதுகாப்பு இல்லாத இடத்துல எல்லாம் அவங்க புதுசாக கண்டுபிடிச்சி உள்ளே வர்றாங்க. வரும்போது நம்ம இதில் ஒரு விஷயம் என்ன பார்க்கணுன்னா, ஆர்டிக்கல் 370 அமல்படுத்தின பிறகே ரத்த ஆறு ஓடும் இடத்துல கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் எந்த விதமான ஒரு சிக்கலும் இல்லாமல் அமைதியான சூழல் பார்த்து கொள்ளப்பட்டது. இந்த மாதிரி ஒன்று நடக்கலைங்கிறப்ப அப்போ எல்லாரும் சொன்னாங்க, அப்போ அதிகமான மிலிட்ரி இருந்தது, அதிகமாக எல்லாரும் காவலில் வைக்கப்பட்டிருந்தாங்க, வீட்டு காவல் வைக்கப்பட்டிருந்தாங்க. அதில் அப்போ எல்லாம் எல்லாரும் சத்தம் போட்டாங்க, இது ஒரு அவசர கால நிலை மாதிரி நடத்துறீங்க, போர்க்கால நிலை மாதிரி இருக்கீங்க, நெட்வொர்க் இல்லாமல் இருக்கு. ஸோ ஒன்று கொடுக்க அவங்களுக்கு ஒரு நார்மலைசேஷன் பண்ண இது நடக்குது. அதாவது மக்களுக்கு இயல்பு வாழ்க்கையை திரும்ப வைக்க வேண்டும்னு அரசு எடுக்கக்கூடியதை அவங்க மிஸ்யூஸ் பண்றாங்கன்னா, அவங்க காஷ்மீர் மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் எதிரானவர்கள் தான் இந்த வேலையை செய்கிறாங்க.
இல்லை அதில் அது யாருக்குமே மாறுபட்ட கருத்து இருக்காது. அது எதிர்க்கக்கூடியவங்க எல்லாருமே சிறுபான்மையினர் மக்களும் எதிர்க்கிறாங்க. உயிரிழந்ததில் சிறுபான்மையினர் இருக்காங்க, ஒரு நபர் இருக்கார். ஆமாம். காஷ்மீர் மக்களே இப்போ இன்னைக்கு அவங்களுடைய வாழ்வாதாரமே போச்சு, பின்னோக்கி போயிட்டாங்கல்ல அவங்க இந்த நிகழ்வால். ஆமாம், ஒரு அரசு தீவிரவாதிகளின் அண்டை நாடுகளின் நோக்கமே அதுதானே. இன்றைக்கு எது நம்ம பிரச்சனைக்குரிய நிலமாக பூமியாக இத்தனை ஆண்டு காலம் தொடர்ந்ததோ சுதந்திரத்திலேருந்து அதற்கு ஒரு தீர்வு கண்டுபிடித்து இன்னைக்கு அது ஒரு அமைதியின் பூங்காவாக, அது ஒரு சொர்க்க பூமியாக அதை மாற்றி கொண்டிருக்கிறார்கள். அங்கே இருக்கிறவங்களுக்கு வாழ்வாதாரம் பெருகுது, கல்வி பெருகுது, வருமானம் பெருகுது, சுற்றுச்சூழல் சுற்றுலா அதிகமாகுது, அவங்களுக்கு எல்லாமே நன்மை தரக்கூடிய சூழல்ல அந்த நன்மைகளை தடுக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோட தீவிரவாதிகள் திட்டமிட்டு செய்த சதிதான். அது இந்தியாவிற்கு மிகப்பெரிய இது ஒரு செட்பேக். அதனால தான் பிரதமர் கூட தன்னுடைய இதை கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்காரு. வெளிநாட்டு சுற்றுப்பயணத்திலேருந்து சவுதியிலேருந்து திரும்பி வந்திருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம், எங்களுக்கு என்ன ஒரு பொதுமகனாக, இந்த நாட்டின் குடிமகனாக நாங்கள் கேட்கறது, அங்கே சொந்தின ஒவ்வொரு சொட்டு ரத்தத்துக்கும் பதிலடி, கடுமையான பதிலடி எடுக்க வேண்டும். இல்லை, இங்கே இயல்பு நிலை திரும்புறப்ப தான் இந்த பிரச்சனை வருது. நெட்வொர்க் இல்லாதப்போ ஏன் நெட்வொர்க் இல்லை அப்படின்ற கேள்விகள்லாம் கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு மேலாம் அந்த பிரச்சனை இருந்தது. இன்றைக்கி இயல்பு நிலை திரும்பி சுற்றுலா பயணிகள் போய் சகஜ நிலை மாறுறப்போ அங்கே புதிய அமைப்புகளோ தீவிரவாதிகளோ முளைக்கிறாங்க அப்படின்ற இந்த சம்பவம் தானே காட்டுது. இயல்பு நிலை திரும்புது அப்படிங்கிறதுனால கேர்லெஸ்ஸாக இருந்துட்டோமோ? ஏன்னா நான் இது நியூஸ் ரிப்போர்ட்லேருந்து தான், நியூஸ் 18 ஒரு அவங்க போட்டிருக்கிறது, பெல்காம் அட்டாக் இண்டிகேட்ஸ் அ பாசிபிள் செக்யூரிட்டி லேப்ஸ், லேக் ஆஃப் சர்வேலன்ஸ், இன்டெலிஜென்ஸ் சோர்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன, அந்த இடத்துல நான் சொல்லி முடிச்சிடுறேன். அந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா 2000 பேர் குவியற ஒரு இடம், அது அந்த மெடோஸ், அந்த கிராஸ்லேண்ட், புல்வெளி இருக்கிற ஒரு இடம். அந்த இடத்துல 2000 பேர் நல்லா ஜாலியாக நல்ல வெதர்ல நம்ம ஊர்ல இருந்தெல்லாம் போயிருக்கிறாங்க, வெயில்ல இருந்து உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்க. திடீர்னு குறி வச்சு தாக்கப்படுறாங்க. அங்க அவங்களுக்கு ஹெல்ப் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு யாருக்குமே கிடைக்கவே இல்லையா. அவங்க அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் ஒரு இந்தியன் ஆர்மி சோல்ஜரை அவங்க சந்திக்கிறாங்க. அதுவும் கீழே இறங்கி வர்றவங்க தான் அவங்க சந்திக்கிறாங்க. அந்த இடத்துல இவ்வளோ பேர் குவியற போது ஈஸியான ஒரு டார்கெட் தானே, அதுவும் சிவிலியன்ஸ். இவங்க இந்த அறிவில்லாத டெரரிஸ்ட் தானே, மைண்ட்லெஸ் டெரர் தானே. அவங்களோட ஈஸி டார்கெட் ஆயிருவாங்க இல்லையா. அந்த இடத்துல நம்ம ப்ரிப்பேர்டா இருக்க வேண்டாமா? இதெல்லாம் நீங்க ஒரு டூரிஸ்டா, நான் ஒரு டூரிஸ்டா போனா எங்க பார்த்தாலும் துப்பாக்கியோட காவல்துறையினரோ துணை ராணுவ படையோ இருந்தா எப்படி அந்த இடத்தை சூஸ் பண்ணுவோம்? ஓரளவுக்கு இருக்கணும், நமக்கு ஃபியர் இருக்குல்ல, எப்பேர்ப்பட்ட இடத்துக்கு போகணும், ஓரளவுக்கு இருக்கணும் இல்லங்க. அதான் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் முதல் சோல்ஜரியே பாக்குறாங்க. போலீஸ் இருக்கலாமே, லோக்கல் போலீஸ் இருக்கலாமே. அந்த நான் சொல்லல, அந்த ரிப்போர்ட் சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ப்ரிப்பேர்டா இல்லையோ, ஒரு தவறு விட்டோமோ, இனஃப் செக்யூரிட்டி, ஆடிகுவேட் செக்யூரிட்டி அங்கே இல்லையோ அப்படிங்கறத அவங்களோட இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டே சொல்லுது. இன்னொன்னு, அந்த 370 ரத்து பண்ணிட்டோம், இனிமே டெரரிசம் இருக்காது அப்படின்னு ஹோம் மினிஸ்டர் சொல்லிட்டே வந்தாரு. இது முதல் இது இல்லையே. இப்ப நீங்க இந்த கத்துவால மார்ச் 27 ரைட்டா, மார்ச் 27 ஒரு அட்டாக், டெரரிஸ்ட் அட்டாக் நடந்திருக்கு. அதுல என்ன, அதுல சிவிலியன்ஸ் இல்ல, நம்ம சோல்ஜர்ஸ் இறந்து போயிருக்கிறாங்க. ஸோ அவங்க ஒழிச்சு கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டே அந்த நெரேட்டிவை செட் பண்றதுக்காக நம்ம கேர்லெஸ்ஸாவும் இருந்துட்டோமோ அப்படிங்கிற அந்த கேள்வியை கேட்டுதான் அரசாங்கம் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.